நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கறி மட்டனில் 3 டிஷ்ஷு செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ கறி எடுத்துருக்கிறேன். அந்த 1/2 கிலோ கறியை வச்சு 3 டிஷ்ஷு செய்யலாம். போன்லெஸ்ஸு கறி எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு சாப்பரில் நம்ம ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா சாப்பரில் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொடுசாக கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 கிலோ கறியில் ஒரு கொஞ்சம் 1/4 கிலோவாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகாப்பொடியும், ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து பைண்டிங்காக சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். சேர்த்துட்டு நம்ம உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு, உப்பு இல்லைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்புலேயே உப்பு போட போகிறோம், அதனால் இதில் உப்பு போட்டு சேர்த்துக்கலாம், பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து நம்ம அரைச்ச விழுதை எடுத்து அந்த பட்டர் பேப்பர் உள்ளே வச்சுட்டு சுற்றிட்டு நம்ம மைக்ரோ ஓவனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு மைக்ரோ ஓவனில் இல்லைனாக்கா நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம். நார்மலாக நான் எண்ணெயில் வறுக்கலை, நான் மைக்ரோ ஓவனில் வைக்கிறேன். பட்டர் பேப்பரில் ஏன் சுட்டி வச்சேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்படியே ஓப்பனில் வைக்கிறதுனால ட்ரை ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம். இப்போது சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். அதுக்கு வந்து தயிர் பச்சடி கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இதை அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 1/2 கிலோ மட்டன் இருந்தாலே போதும் நம்ம இந்த 3 டிஷ்ஷு தயாரிக்கிறதுக்கு. இப்போ இதை நெக்ஸ்ட்டு டிஷ்ஷு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அதை ஒரு மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். அதை இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். பட்டரில் நல்லா வதங்கட்டும். ஏன்னா பட்டரில் வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும். அதில் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுதில் பாதி விழுதை இது ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயமும் தக்காளியும் முந்திரி பருப்பும் வேக வச்ச விழுதை இதில் கொஞ்சம் பாதி ஊற்றிக்கலாம், அரைச்சி வச்ச விழுதை. இப்போ இன்னும் பாதி சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த விழுது நல்லா வெந்து எண்ணெய் திரிஞ்சு வரட்டும் வெளியே. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு மசித்த கறியை வந்துட்டு இதில் போட்டுடலாம். அதில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், வேக வச்ச உருளைக்கிழங்கு. பட்டாணி மட்டும் பச்சையாக போட்டிருக்கிறேன். ஏன்னா பச்சை பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால அதை கொஞ்சம் பச்சையாக தான் போட்டிருக்கிறேன். கறியும் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு போட்டிருக்கிறேன், மசித்து நம்ம கீமா கறி குழம்புக்கு. ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அவ்வளோ எம்மியாக இருக்கும். ரொம்ப மசாலா இல்லை, டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அதில் வந்து கஸ்தூரி மேத்தி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ 3வது டிஷ்ஷு சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் ஊற்றி ஜீரகம் போட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ இது நல்லா நம்ம வதக்கலாம் எண்ணெயில். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு, வெங்காயம், தக்காளி விழுதை. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்து எண்ணெய் நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினோடனே கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம். தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. க்ரீம் இல்லாததுனால நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த கோஃப்தா கறி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக சூட்டில் போட்டாலே போதும்.
இப்போ நம்ம சுவையான கோஃப்தா கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 டிஷ்ஷு 1/2 கிலோ கறியில் நம்ம 3 டிஷ்ஷு செஞ்சுக்கிறோம். ரொம்ப எம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.